அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல் இந்த இடத்துல வந்து முதல் நன்றி சொல்லணும்னா, எனக்காக நான் கிரிவலம் அறக்கட்டளையில் கேட்டதை விட எனக்காக ஒரு 20-25 நாளாக கிரிவலம் அறக்கட்டளையில் அண்ணா கிட்ட இதை செய்வான், மேலே நம்பிக்கை வைங்க, இதை சாதிப்பான், கட்டாயம் இலங்கைக்கு நல்ல பேரோடு வரும் அப்படின்னு சொல்லி. கிரிவலம் அறக்கட்டளையின் சாதனையாளர் ஊக்குவிப்பு உதவி திட்டத்தின் 3ஆம் கட்ட நகர்வின் பதிவுகளையே நீங்கள் தற்போது பார்த்தீர்கள். அதாவது மலையக மண்ணின் மைந்தன் RA விக்னேஸ்வரன் என்பவர் கடந்த காலத்தில் 3 அம்ச கோரிக்கையுடன் 17 நாட்கள் இலங்கையின் கடற்கரையோரமாக சுற்றி வந்து சாதனையை நிலைநாட்டி மலையக மண்ணிற்கும் இலங்கை நாட்டிற்கும் பெருமையை தேடித்தந்தார். இவரின் இந்த சாதனை முயற்சிகளுக்கு கிரிவலம் அறக்கட்டளையானது பக்கபலமாக நின்று நிதி அனுசரணை மற்றும் வழிநடத்தல்களை செய்தது என்பதில் பெருமை கொள்கின்றோம். சாதனையின் மைந்தன் விக்னேஸ்வரன் தற்போது இந்தியாவில் தனது திறமையை முன்னிலைப்படுத்தி 3 சாதனைகளை நிலைநாட்டுவதற்காக இலங்கையிலிருந்து இந்தியா நோக்கி புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார். குறிப்பாக சாதனை என்பதுதான் செய்கின்ற ஒரு திறமையின் உச்சத்தை எவராலும் தொட முடியாத அளவிற்கு சாதிப்பதே சாதனை. அந்த வகையில் ஏற்கனவே முதலாவது சாதனை பட்டியலில் இருக்கும் ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் ரஷ்யா நாட்டவர்களின் சாதனையை முறியடித்து சாதனையை நிலைநாட்டுவதற்காகவே இந்தியா நோக்கி புறப்பட்டுள்ளார். இவரின் இந்த சாதனை நோக்கிய பயணத்தில் கிரிவலம் அறக்கட்டளையானது முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்தியா செல்வதற்கான அனைத்து ஏற்பாட்டு செலவுகளையும் கிரிவலம் அறக்கட்டளையிடமிருந்து பெற்றுக் கொடுத்தமைக்காக மலையக சொந்தங்கள் அமைப்பின் தலைவர் சிவகுமார் அவர்களுக்கும் மலையக பெண்கள் அமைப்பின் தலைவி அபி என்று அழைக்கப்படுகின்ற ஞான சௌந்தரி அவர்களுக்கும் எங்களது கிரிவலம் அறக்கட்டளையின் நிர்வாக உறுப்பினர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மலையகமன் சார்பாக சாதனை பயணம் மேற்கொண்ட திரு AR விக்னேஸ்வரன் அவர்கள் இந்தியா சென்று தனது சாதனை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு வெற்றி பதக்கங்களுடன் நாடு திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். விக்னேஸ்வரனின் சாதனை பயணம் வெற்றியடைந்து வெற்றி பதக்கங்களுடன் நாடு திரும்பும் காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்கள் அன்பின் உச்சம் கிரிவலம் அறக்கட்டளை. நன்றி. அதுக்கு நிதி அனுசரணை பல பேர் வழங்கியிருந்தாலும் அதில் உங்களை கை கொடுத்து சில முக்கியமான இடங்கள் உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் சப்போர்ட் சரி, சரியான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சப்போர்ட் சரி கிரிவலம் ஃபவுண்டேஷன் வழங்கி இருந்துச்சு. ஆனால் இந்த முறை நீங்கள் போகிற அந்த பயணத்துக்கு கிரிவலம் அறக்கட்டளை தான் முழு உங்களுக்குரிய பாதுகாப்பு அனைத்தையும் கிரிவலம் ஃபவுண்டேஷன் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல் இந்த இடத்துல முதல் நன்றி சொல்லணும்னா மலையக பெண்கள் அமைப்பு அபி அவங்களுக்கும் சிவகுமார் அண்ணாவுக்கும் மலையக சொந்தங்கள் அமைப்பு தலைவர் சிவா அண்ணாவுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்காக நான் கிரிவலம் அறக்கட்டளையில் கேட்டதை விட எனக்காக ஒரு 20-25 நாளாக கிரிவலம் அறக்கட்டளையில் அண்ணா கிட்ட இதை செய்வான், மேலே நம்பிக்கை வைங்க, இதை சாதிப்பான், கட்டாயம் இலங்கைக்கு நல்ல பேரோடு வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே அம்மா தான் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி அண்ணாவுக்கிட்ட கரெக்ட் பண்ணி எனக்கு ஸ்பான்சர் பண்ண ஓகே பண்ண வச்சாங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதே வகையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரைட் பிஸ்னஸ் டேலண்ட் இருக்கு, இவங்களுடைய சாதனைக்காக நம்ம இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கிரிவலம் அறக்கட்டளையில் தலைவரும் ஜெர்மனியில் இருக்க நம்ம கிரிவலம் அறக்கட்டளை கிரிவலம் அண்ணாவுக்கு மிக நன்றி. அவரும் முன் ரைட் நான் செய்கிறேன், இதை அப்படியே நானே முழுசாக நான் பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அம்மாவோட வேண்டுகோளுக்கு இணங்க கிரிவலம் அண்ணாவின் முழு ஒத்துழைப்பும் அனுசரணையோடு நாளை நான் இந்தியாவில் 3 உலக சாதனை முறியடிக்க போறேன். அதுக்கு நீங்க போற உலக சாதனை பயணம் என்ன என்ன சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போறீங்க? எப்படியான சாதனைகளை செய்ய போறீங்க? அந்த சாதனை ஜப்பான்ல டைகோ அப்படிங்கிற ஒரு 2000 டன் பாரத்தை உடம்பாக கட்டி எடுத்துருந்தாரு. 1 கிலோமீட்டர் மாத்திரமே. அவருக்கு டைமிங் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம். நான் வெறும் 45 நிமிஷத்துல 4 கிலோமீட்டர் இருக்க போறேன் அப்படிங்கிறதுதான் பெரிய கண்டிப்பா கட்டாயம் செய்வேன். நான் வெறும் 45 நிமிடத்துல 4 கிலோமீட்டர். எத்தனை டன் வெயிட் அது? அது நான் இருக்க போறது 3250 கிலோமீட்டர், அதாவது 3.5 டன் மாதிரி. இது இந்த உலக சாதனை பயணம் எந்த இந்தியாவில எந்த இடத்துல நடக்கும்? வேளச்சேரியில, அதாவது சென்னை ட்ரிபிகன் அப்படிங்கிற ராபா வேட்டர்கோட் அமைப்பின் மையத்துல தான் அது நடக்குது. ஓகே. இந்த பயணங்கள் எப்படியான பயணங்கள் அனுபவத்தை தரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கிறத விட கருத்தான அனுபவமா இருக்கும். ஏன்னு கேட்டா எதிர்கால சமுதாயங்கள் மேல வரணும், எதிர்கால வீராங்கனைகள் மேல வரணும், நமது சமுதாயம் ஒன்றுபடணும். அந்த ஒரு குறிக்கோள் தான் நான் எப்பயுமே எந்த சாதனை செஞ்சாலும் நான் முன்வைக்கிறது. அதேதான் இந்த முறை என்னுடைய எதிர்பார்ப்பு.